சார் வணக்கம். வணக்கம். மாநாடு முருகன் மாநாட்டில் விஜய் எப்படி வந்தார்? முருகரோட எப்போ பயணம் பண்ணுறது தான். அந்த விதத்தில் தமிழ் குல கடவுள். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களுடைய ஒரு இலக்கிய அணியில் நான் எப்போவுமே கூடவே இருப்பேன். அவருடைய எல்லா இலக்கிய பணிகள், தமிழ் பணிகளில். அந்த விதத்தில் முருகர், இலக்கியம், தமிழ் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறதால இதில் ஒரு பாடல் முதல்ல எழுதணும்னு ஆரம்பித்தோம். அப்புறம் எழுதிய பாடலை விஷுவல் பண்ணலாம், அதை திரை வடிவமாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் அதை 3Dயா முப்பரிமாண தொழில்நுட்ப காட்சியில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ முருகருடைய அந்த பிறப்பிலிருந்து அவருடைய ஒவ்வொரு படியாக இது பண்ணி அதுக்கப்புறம் இறுதியாக நிறைவாக தெய்வானை திருமண காட்சி, சூரசம்ஹாரம் அப்படின்னு அவருடைய இந்த கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகளை எல்லாம் ஒரு 3Dயா மக்களுக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப அந்த மாநாட்டினுடைய சுவாரஸ்யமா இருக்குமே அப்படிங்கறதால அதுக்கான படப்பிடிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ள இவ்வளவையும் தயார் பண்ணி பாடல் ரெக்கார்ட் பண்ணி அதை விஷுவல் பண்ணி இன்னைக்கு 3Dயா நேற்று தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். இதை எனக்கு இந்த மாநாட்டில் இப்படி ஒரு அற்புதமான பணி செய்ய கிடைத்ததுங்கிறது நிச்சயமா முருகனுடைய அருள் தான். முருகன் ஏன் கொண்டாடப்பட வேண்டியவர்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் சங்கத்தினுடைய தலைவன், தமிழ் குலத்தினுடைய தலைவன். நான் பில்லா படத்தை எழுதியிருப்பேன், சேவல் கொடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும்படி. அதுல காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ அப்படி தமிழினத்தினுடைய மூதாதையனாக இருக்கிற தமிழன், தமிழர்களின் தலைவனாக இருப்பவன், என்றைக்கும் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய, கொண்டாடப்பட வேண்டிய, கொண்டாடப்பட்டு ஆக வேண்டிய ஒரு அற்புத தெய்வம். அந்த விதத்தில் என்னுடைய ஆசை. இந்த மாநாடு முருகனை இன்னும் வெவ்வேறு விதங்கள்ல புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்ல தத்துவார்த்தமாகவோ ஆன்மீகமாகவோ முருகனை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நினைக்கிறேன்? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இது அனைத்துலக முருகர் மாநாடாக இருப்பதால இது ஒரு தமிழர்களை எல்லாரையும் ஒரு ஆன்மீக புள்ளியில தமிழ் உணர்வோட இணைக்கிற ஒரு நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் உணர்வுங்கிறது ஒன்று, ஆன்மீக உணர்வு ஒன்று. இந்த இரண்டும் ஒன்று அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய மாநாடா தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த மாநாட்டில் இன்னும் நீங்க எழுதின அந்த பாட்டை எங்களுக்காக ஒரு 2 வரி சொல்ல முடியுமா, பாட முடியுமா? ஆடுறதில்ல. எங்க முருகனுக்கு மாநாடு 8 திசைகளிலும் கொண்டாடு, அகிலம் காக்கும் அவன் படைவீடு, ஆதி தமிழ் மகனின் புகழ்பாடு. இதுதான் பல்லவியாவே. அதான் ஆதி தலைமகன், அவருடைய புகழ் பாடுகிற ஒரு பாடலாக இந்த பாடலை வடிவமைச்சிருக்கோம். இந்த மாநாட்டில் வேற என்ன சார் சுவாரஸ்யங்களா? பொது தரப்புல பெரும் பக்தி உணர்வுக்கு அப்பாற்பட்டு உள்ள வரவங்களும் முருகனை நெருங்கிறதுக்கு என்ன வாய்ப்புகளை உருவாக்கி பாத்தீங்கன்னா இதுல மொத்த புகைப்பட கண்காட்சி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு வெறுமனே ஒரு புகைப்படங்களா மட்டும் இல்லாம ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாலேயும் அரசு ஆட்சி அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முருகருடைய அந்த வரலாற்று தன்மையும் அதுல இலக்கியமாகவும் அதை கொடுத்திருக்காங்க. வெறும் வரலாறா மட்டும் இல்லாம இலக்கிய திருமுருகாற்றுப்படையிலிருந்தோ கந்தபுராணத்திலிருந்தோ இருக்கிற அந்த ஆய்வு வரிகளை உட்படுத்தி அவருடைய அந்த புகைப்பட கண்காட்சிங்கிறது ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுச்சு. நான் ரொம்ப வியந்தேன். அதே ஒரு அறுபடை வீடு கண்காட்சியும் மக்களுக்கு பெரிய சுவாரஸ்யமா இருக்கும். இது தவிர VR தொழில்நுட்பத்திலையும் ஒன்று பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிறவர் அதை பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் மக்களுக்கு அறுபடை வீடுகளுக்கும் நேரில் சென்ற ஒரு அந்த பரவசத்தை அந்த வீடியோ கொடுக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டில் அமைச்சர் நாங்கள் முதல் மாநாட்டினுடைய தயாரிப்பு பணிகளிலிருந்தே நான் கூட இருக்கும்போது கவனிச்ச விஷயம், உணவு உபசரிப்பதிலிருந்து ஓய்விடங்கள் மக்கள் எந்த இடத்துலையும் அதுல இதாயிடக்கூடாதுங்கிறதால அவ்வளவு கவனம் செலுத்தி இதை பண்ணியிருக்காரு. கூட இருந்த அதிகாரிகள் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம இந்த வருகிற பக்தர்களுக்கு பரிபூர்ணமான திருப்தி அளிக்கக்கூடிய நிறைவான மாநாடாக இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய உழைப்புல முருகனுடைய அருள்ல பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க. இந்த ஆய்வு கட்டுரைகள் இதுல இன்னும் ரொம்ப முக்கியமானதை பார்க்கப்படுது. மேலோட்டமாக இல்லாம ரொம்ப ஆழமான மாநாட்டுக்கு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கறது தான். அந்த ஆய்வு கட்டுரைகள் என்ன எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது, எதெல்லாம் அந்த ஆய்வு கட்டுரைகள் வெளிக்கொணர வாய்ப்பு இருக்கு? இப்ப முருகருங்கிறது இப்போ வேல் வழிபாடு முதல்ல வந்ததா அல்லது முருகர் அடுத்த வழிபாடு வந்ததா இப்படிங்கறதெல்லாம் புராண ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் சில சர்ச்சைகள் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில வேல் வழிபாட்டிலிருந்து, அதனால வேல் அரங்கம்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வேல் வழிபாடிலிருந்து ஆரம்பிச்சு முருகருடைய ஒவ்வொரு பரிணாமங்களிலும் அவர் தத்துவார்த்தமாக எப்படி செயல்பட்டாரு, தமிழ் இலக்கிய ரீதியாக அவர் என்னென்ன செஞ்சாரு, இலக்கணம் இப்படி யாத்தார், எழுத்து வடிவமே இங்க பழனியில தான் உருவாச்சுன்னு ஒரு கூற்று இருக்கு. பழனியில தான் முருகர் எழுத்தே, தமிழுடைய எழுத்து, முதல் எழுத்தே யாத்தார்னு சொல்றான். ஸோ அந்த விதத்தில் இந்த ஆய்வரங்கம் ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில பல அறிஞர்கள் உலகமெங்கிலும் இருந்து நிறைய பேர் சமர்ப்பிச்சிருக்காங்க.
10 மணிக்கு ஏதோ அது ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் அங்கே தான் ஆய்வரங்கம் தான் போகணும்னு எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன்னா எப்படி அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஒரு பெரிய எழுச்சி தாங்க. இது நிறைய பார்த்தேன், இளைஞர்கள் நிறைய பேர் ஆய்வரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நிறைய நாடுகள்லேருந்து நிறைய மாநிலங்கள்லேருந்து அவங்க இளைஞர்கள் எப்படி வந்து தமிழையும் தமிழ்க்குள்ள கடவுளையும் எப்படி அவங்க பார்க்குறாங்க, அந்த தலைப்புக்குள்ள எப்படி தங்களுடைய படைப்பாற்றலை செலுத்தியிருக்காங்கிறது ஒரு எல்லாரும் காண வேண்டிய ஒரு அற்புதமான தருணம். என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, நமக்கு பகுத்தறிவை வளர்த்த ஒரு நிலம், இந்த நிலத்துல பகுத்தறிவு புள்ளியில நின்று முருகனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, எப்பவுமே நம்ம தமிழ் இனம் பகுத்தறிவு ஆர்ந்த இனம் தான். இதுல எந்த மாற்றம், ஆதியிலிருந்தே தமிழன் வந்து தனக்காக தியாகம் செய்தனையும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவனையும் நடுகள் வைத்து வழிபட்டான். அப்படிங்கும் போதே அவன் எவ்வளவு அறிவார்ந்த ஒரு சமூகமா இருந்திருப்பாங்கிறது தானே உண்மை. அப்படி தன்னுடைய இனத்திற்காக ஒருவன் வந்து ஒரு இறைத்தன்மை அடைந்தாருங்கிறதா முருகருடைய வரலாறை நாம பார்க்கிறோம், ஆரம்பிக்கிறோம். அப்படி வந்து பார்க்கும்போது இது பகுத்தறிவினுடைய ஒரு உச்சம் தான் சொல்லணும். ஒரு மாநாடே பகுத்தறிவுடைய உச்சமாக சொல்லலாம். அப்போ முருகனை வந்து ஒரு இந்து கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இங்க நாம முருகனை அப்படிதான் பார்க்கணுமா, அல்லது இந்த மாநாடு என்ன பார்வை, என்ன கோணத்தை அளிக்கும்? மொத்தமாக இந்து கடவுளும் வரும்போது அதுல சிவன்ல இருந்து எல்லா பார்வையும் எல்லாத்தையும் நம்ம வரிசைப்படுத்துறோம். குறிப்பா முருகர் அப்படிங்கும்போது இன்னும் நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னு உளமாற நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களுடைய பெயர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரையும் வணங்குறோம். ஷிரடி சாய்ராம் பாபாவில இருந்து அனைத்து வடக்குல இருந்து வந்த கடவுளையும் நம்ம வணங்குறோம். எல்லாரையுமே நம்ம மக்கள் வந்து வணங்கிட்டு தான் இருக்கோம். இருப்பினும் எல்லாருக்குள்ளேயுமே முருகன் அப்படின்னு அது நம்ம சொந்த தெய்வத்தை நம்ம வந்து அப்படியே நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்காரு, நம்ம கூட இருக்காரு, நம்ம கூப்பிட்டா வராரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குல்ல, அந்த ஆன்மீக பக்தர்களுக்கு அது இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாரையும் விட இது தமிழ் சொந்தம், தமிழ் ரத்த உணர்வோடு கலந்த ஒரு இறைத்தன்மை, அந்த ஒரு உணர்வோட தான் நானும் இதை பார்க்குறேன். அப்படிதான் மக்களும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாநாடை வந்து வெளியில விமர்சிக்கீங்களா, இது ஒரு வாக்கு மையமா வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சார் நடக்குது? ஏன்னா அதை கருத்தே இல்லை. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். சில பேருடைய பார்வைகள்ல எப்படியோ இருக்கும். அதை பத்தி நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய இந்த மாநாட்டினுடைய நோக்கம் முருகருடைய பெருமைகளை, முருகருடைய வரலாற்று அருமைகளை மக்கள் இன்னும் அதிகப்படியாக, அதுவும் குறிப்பா அடுத்தடுத்த தலைமுறைக்கு இப்படி செய்தால்தான் அது போய் பெரிய அளவில் சேரும். இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்க, அடுத்து வருகிற இளைய தலைமுறை, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான எழுச்சி மிகுந்த மாநாடுகள் எப்போதுமே ஒரு மாநாட்டினுடைய தன்மை என்னன்னா, அந்த மாநாட்டுடைய கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறது. ஸோ அந்த பாலம் தான் எந்த ஒரு மாநாடாக இருக்கும். அப்படி இந்த முருகர் மாநாடும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு ஆன்மீகத்தை, ஒரு முருகர் வழிபாட்டிற்கான அர்த்தத்தை இந்த ஆய்வு கட்டுரைகள் மூலமாக, இப்படிப்பட்ட கண்காட்சி அரங்கங்களின் மூலமாக, இப்போது பேசப்போகிற இலக்கியவாதிகளுடைய பெரிய பெரிய உலக பேச்சாளர்களுடைய அந்த சொற்பொழிவுகளின் மூலமாக இதை நிலைநிறுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ஒரு புரிதலுக்காக கேட்க வேண்டியிருக்கு. திமுக இப்படி ஒரு மாநாடு நடத்துதா அப்படின்னு வெளியில ஒரு பொது தளத்துல, அதான் திமுக அந்த மாநாடு நடத்துதா, இப்படி கடவுள் மறுப்பு பேசின ஒரு பின்புலத்துல இருந்து நீட்சியாக வந்த இயக்கம் எப்படி இப்படி ஒரு மாநாடு நடத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி. கலைஞரே ராமானுஜ காவியம் எழுதினவர் தானேங்க. கலைஞர் வந்து அதை எப்போதுமே அவர் வந்து தன்னுடைய ஆட்சியிலேயோ, அவருடைய மனதிற்குள் இருக்கிற கொள்கைங்கிறது, கட்சியில் இருக்கிற கொள்கைங்கிறது வேறு. ஆனா அவருடைய ஆட்சியில எப்பவுமே அதை வந்து அவர் அதை பிடிவாதமாகவோ அவர் தன்னுடைய செயல்பாட்டிலேயோ அவர் இது பண்ணவே இல்லை. இன்னும் சொன்ன போனா அவருடைய ஆட்சி காலத்துல தாங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற வந்து மிகப்பெரிய அந்த கருவறை கதவை திறந்ததே வந்து கலைஞருடைய கையெழுத்து தானே. அதன் அடிப்படையில் தான் இன்றைய முதல்வர் அவர்களும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வியந்து போவேன். அடிக்கடி அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு போகும்போது எல்லாமே அதை பேசுவேன். பல ஆயிரம் கோடி நிலங்களை மீட்டதுங்கிறது இந்த ஆட்சியிலிருந்து வந்தது. அப்படி பார்க்கும்போது இது வந்து முழுக்க ஒரு அறநிலையத்துறையினுடைய உண்மையான அறம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்க ஏன்னா கலைஞருடைய நீங்க இப்போ ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவருடைய இலக்கியம் சார்ந்தும் அதிகமா பயணிச்சிருக்கீங்க. அவருக்கும் இவருக்கும் இந்த பயணம் எப்படி இருக்குது, இந்த ஒப்பீடுகள் என்னவாக இருக்குது உங்களுக்கு பார்க்க? நிச்சயமா, அதாவது இப்ப எங்க கவிஞர்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வள்ளுவருடைய நீட்சி தான் கம்பன் அப்படிங்கிறது தான், ஒரு மூதாதையருடைய நீட்சி தான் நம்ம எல்லாம். இப்ப வாலி ஐயாவுடைய நீட்சி தான் நான், இப்படியே சொல்லலாம். அது மாதிரி கலைஞர் ஐயாவுடைய நீட்சி தான் தளபதி ஸ்டாலின் சார். ஸோ முதல்வர் வந்து அவருடைய வழியில், அவருடைய விழியில் தமிழகத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறத. நீங்க கலைஞருக்கு ஆட்சியில ஒரு தெளிவு இருந்தது, தனி அபிப்பிராயங்கள் வேற, ஆட்சிக்குள்ள எப்பவும் அவரு எந்த சார்புகளையும் முன் வச்சதில்லை அப்படிங்கிறீங்க. அதே சார்பின்மை இங்கேயும் தொடர்றதை பார்க்க முடியுது. கண்டிப்பா இங்கேயும் வந்து மதமாச்சரியம் இல்லாமல் அனைத்து இனத்தின், அனைத்து மதத்தின் சார்ந்தவர்களையும் அரவணைத்து அவர்கள் எல்லோருக்கும் வேண்டியதை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். முருகன் மாநாடு சொல்லக்கூடிய ஒரு வரி செய்தி என்னவாக இருக்கும் எல்லாருக்கும், தமிழ் மக்களுக்கு?
தமிழை வணங்குவோரெல்லாம் தமிழ் கூட கடவுளை வணங்கணும், தமிழ் கூட கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் நான் இந்த முருகர் மாநாட்டின் மூலமாக நான் உணர்ந்து கொள்கிற ஒரு விஷயம்.